பரலோக தேவனே நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், எங்கள் மத்தியிலே உலாவுகிற அன்புக்காக நன்றி. எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுடன் இன்று என்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படும், மகிமையினால் எங்களை நிரப்பும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கேட்கிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்து பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். நல்ல கைகளை தட்டி நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் வேற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் வேற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களை துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவி. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர்.
தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் வல்லவர். நியாயத்தீர் நாள் நெருங்குதே, சர்வர காலமாகுதே. நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நீ சர்வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் பெரியவர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் வல்லவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். எத்தனையோ மனிதர்கள் உலகத்திலே பிறந்து இறந்திருந்தாலும் இயேசு மாத்திரம் அவர் இறந்தும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்து ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கணுக்கால் அளவு முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே. மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, நல்ல கைகளை தட்டி பாடுவோம். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆமென் வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, போதகரே, வற்றாத ஜீவ, ஓ வற்றாத ஜீவ நதியாக. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வாருமையா, ஓ வாருமையா, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, நல்ல சத்தமாய் பாடி ஆமே. ஜீவ தண்ணீரே வற்றாத வாரும் போதகரே. வாருமையா ஆமென், வாருமையா. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். கோடி கோடி ஓடி ஓடி வலை வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வாருமையா போதகரே, போதகரே,
வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே வற்றாத மாறு போதகரே ஜீவ தண்ணீரே வற்றாத மாறு போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா ஆமென் வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே வற்றாத. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஆவியானவரே வற்றாத வாரும் போதகரே கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவும் போதாதையா. வாஞ்சிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். முழங்கால் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கனுமே நீந்தி மூழ்கனுமே மிதந்து 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 மகிழனுமே. வாருமையா ஓ வாருமையா போதகரே வற்றாத நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. எல்லாம் ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கூட எழுந்து நின்று அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்லா துதிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த வளாகம் முழுவதும் இந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக என்னிடத்தில் வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே கணுக்கால் அளவல்ல ஆண்டவரே முழங்கால் அளவல்ல இடுப்பின் ஆழமல்ல என்னை நீச்சல் ஆழத்திற்கு அழைத்து செல்லுங்கன்னு சொல்லி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே நீந்தி நீந்தி ஆண்டவரே உங்களுக்குள்ளே மகிழுகிற ஒரு கிருபை வரங்கள் எனக்குள்ளே உண்டாகட்டும், அபிஷேகத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நிற்கதியாய் நின்று கொண்டிருந்த நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்து அவருடைய அபிஷேக தைலத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிறாரே. ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல துதிக்க துதிக்க ஒரு மகிமையின் பிரசன்னம் நம் மத்தியிலே இன்னும் நம்மை அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் கொண்டு செல்லும். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நல்ல துதிங்க, வாய்களை திறந்து துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் பிரசன்னம் ஹல்லேலூயா நம் மத்தியிலே உலாவிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மகிமையின் கரம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே தேவனே நீர் எங்களை விடுவிப்பீராக, எங்களை ஆண்டவரே உமக்கினராய் திருப்புவீராக. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஜீவ ஊற்றே ஜீவ ஊற்றே எங்கள் மீது தெளிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். நல்ல ஆவியிலே நிறைந்து நல்ல நல்ல அந்நிய பாஷைகளோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா துதிங்க, நல்லா துதிக்க 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 துதிக்க. ஓ பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார் ஐயா, பலவீனங்களை எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. மற்ற
மட்டான நிலைகள் இயேசுவின் நாமத்திலே மாறுகிறது. மட்டான மந்தமான நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க, என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஜீவன் தந்தீர், ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க, என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றென்றும் ஆராதிப்பேன். நீரே, நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றென்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தி உமை ஆராதிக்க, பலனை தந்தி உமை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உமை ஆராதிக்க, என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே, நீரே, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிற தேவனே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்கள் ஜீவனின் அதிபதியே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவே வழி என்று எங்களை நடத்துகிற தேவனே, எங்களை இம்மட்டும் நீ நடத்துகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களை இன்னும் அதிகமாய் நெருக்கட்டும், எங்களை உமக்குள்ளாய் சேர்க்கட்டும். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் சில காரியங்களுக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்கப் போகிற அந்த வாலிபர் முகாமை நம் கவனமாய் கருத்தில் கொண்டு எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, வாளத்தின் பலகணிகளை திறந்து
நீர் எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. திரள் கூட்டமான வாலிபர்களை கர்த்தர் அழைத்து வருவீராக. இதற்கென்று நாங்கள் செய்கிற எல்லா ஆயத்த வேலைகளிலும் கர்த்தருடைய கரம் உடனே இருக்கட்டும்னு சொல்லி நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அசதியாய் அல்ல, மந்தமாய் அல்ல, நல்ல வாய்களை திறந்து தேவனே, தேவனே உடைய பரிசுத்த வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. காடைகளை குவித்த கர்த்தரப்பா, அந்த மொராய் சிட்டியில் ஆண்டவரே 120,000 வாலிபர்களை கர்த்தர் அழைத்து வருவீராக. சொல்லுங்க, 120,000 வாலிபர்களை கர்த்தர் அழைத்து வருவீராக, கலைத்து வருவீராகப்பா. ஆண்டவரே, எங்கள் பிரயாசத்தினால் அல்ல ஆண்டவரே, நீர் அநேகருடைய இருதயங்களை திறப்பீராக. லீதியாளின் இருதயத்தை திறந்து ஆண்டவரே உமக்கு நேராய் திருப்பின கர்த்தரப்பா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக வாலிபருடைய இருதயத்தை திருப்பி ஆண்டவரே உமக்கு நேராய் திருப்புவீராக. அந்த முகாமில் உம்முடைய வல்லமையை விளங்கச் செய்வீராக, உம்முடைய கிருபையை விளங்கச் செய்வீராக. ஆண்டவரே, இந்த முகாம் ஆண்டவரே பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற முகாமாய், அநேகருடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிற முகாமாய் அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்று நாள் முதல் ஆண்டவரே இந்தியாவின் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் அக்கினி பரவுவதாக. நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இந்த முகாமுக்கான தேவைகளை சந்திப்பீராக. தேவைகளை சந்தியும், தேவைகளை சந்தியும். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பதாக. அநேகமாய் நம்முடைய ஊழியர்கள் நிறைய டிராவல் பண்ணுறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தரும்படியாய் நல்ல ஜெபம் பண்ணுவோம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நிறைய டிராவல் பண்ணுற ஆண்டவரே, போக்குவரத்தில் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அசந்து விடாதபடி, அசதியாக இருந்து விடாதபடி அப்பா, உன்னதத்தின் பலன் அவர்களை நிரப்பட்டும், மகிமை நிரப்பட்டும் ஐயா. இரவு பகலாய் அலைந்து கொண்டிருக்கிற அவங்களுக்கு நல்ல சரீர சுகபலத்தை தருவீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கட்டும், ஆரோக்கியம் வர பண்ணுவீராக, ஆரோக்கியம் வர பண்ணுவீராக. ஆண்டவரே, டேவிட்டனுக்காக ஜெபம் பண்றான் ஆண்டவரே, நிறைய டிராவல் பண்றாங்கப்பா. கர்த்தருடைய கரம் அவளோடு கூட இருப்பதாக, புதிய பலன் அவரை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் பார்க்குற மனிதர்கள் மத்தியில் மனித ஒத்தாசையை கர்த்தர் ஏற்படுத்துங்க, மனித ஒத்தாசையை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே, மனித ஒத்தாசை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இதற்கென்று தன்னார்வமாய் ஆண்டவரே ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிற தன்னார்வமாய் வருகிற ஊழியர்களை கர்த்தர் எங்களோடு கூட இணைப்பீராக, இணைப்பீராக. நம்முடைய தோழமை ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே தோழமை ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே, அவர்களை இந்த ஆண்டவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. கிருபை வரங்களினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க, மகிமையினால் நிரப்புங்க அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் பிரசன்னம் அவர்களை தொடுவதாக. ஆண்டவரே, அவங்க யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கே அற்புத சுகம் நடக்கட்டும். ஆண்டவரே, மனித இருதயங்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஊழியங்களில் ஒரு வளர்ச்சி உண்டாகுவதாக. தெபரால் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற தெபராலுக்களை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெபரால் ஊழியத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும், மகிமை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அலைந்து திரிகிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே பாதங்களை எவ்வளவாய் அழகாய் இருக்கிறதப்பா, அந்த பாதங்களை நீர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. கிராமம் கிராமமாய் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வர பண்ணுவீராக. ஆண்டவரே, இன்னும் அவர்களை நீர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் பிள்ளைகளை தொடுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வளாகத்துக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய அடைக்கல பட்டணம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற கெச்சமனை வளாகத்திற்காய் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கோ இருந்து எங்களை அழைத்து வந்து சிறிய கூட்டமாய் ஆண்டவரே இங்கு வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உமக்கென்று செயல்படுகிற கூட்டங்களை ஆண்டவரே இன்னும் இங்கிருந்து ஏற்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்கள் வளாகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இங்கு செய்யப்படுகிற ஊழியங்களுக்காய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இங்கு ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் அலுவலகங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் மீடியா டிபார்ட்மெண்ட்டை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுகளையும் கர்த்தர் கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். எங்கள் கைகளை திடப்படுத்துவீராக, எங்கள் பண்டக சாலைகளை கர்த்தர் நிறைப்பீராக.
எங்கள் வளாகத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எல்லாரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய கிருபையினால் அணைத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. கர்த்தர் அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த கல்வி ஆண்டில் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக, விசேஷித்த ஞானம் அவர்களை தொடுவதாக, மகிமை இறங்கி வருவதாக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ஊழியர்கள் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். உடைய மகிமைக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்து பலப்படுத்த போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும், இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டபடினாலே நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். சத்தமாக சொல்லுங்க பாப்போம். அவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். இங்கே ஆண்டவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஒரு ஊரை குறித்து எழுதியிருக்கிறார். சிக்லாக், சிக்லாக், சிக்லாக் என்று சொல்லி 3 முறை அந்த ஊரை குறித்து அந்த ஒரே வசனத்தில் எழுதியிருக்கிறதை நான் பார்க்குறோம். இந்த சிக்லாக் என்பது என்ன, இந்த சிக்லாக் ஏன் அங்கே ஒரு சுட்டரிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நாம் தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஜெபிப்போம். ஆண்டவரே, நம்ம நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், இடைப்படும். அடிமையுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். சுயமும் மாம்சமும் சுட்டரிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். பாருங்க, இந்த சிக்லாக் அப்படிங்கிற ஊர் எப்படி இந்த தாவீதுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பாருங்கள், இந்த தாவீது ராஜா, தாவீது என்பது யாருன்னா, இந்த தாவீது ஒரு ஆடுக்கு மேய்த்து கொண்டிருந்தவன். அவனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த சவுலுக்கு அடுத்து நீ தான் ராஜான்னு சொல்லி அவனுக்கும் தெரியும், சவுலுக்கும் தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்களேன். தாவீதை குறித்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ தான் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா, நான் உன்னை உருவாக்கியிருக்கேன், நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், எல்லா வார்த்தைகளையும் சொல்லிட்டார். சொன்ன பிறகும் இந்த சவுலுக்குள்ள ஒரு எண்ணம் என்னென்னா, நான் சவுல் கையினால் ஒரு நாள் என்ன செஞ்சிருவேன், செத்து போயிடுவேன்னு சொல்லி நினைக்கிறான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அவனை ராஜாவாக நிலைநிறுத்துது. நீதாண்டா சமஸ்த இஸ்ரவேலை ஆளப்போகிறான்னு சொல்லி அவனை சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன், ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன நினைக்கிறானா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை மறந்து இந்த என்னை துரத்தி கொண்டிருக்கிற சவுல் என்னை என்னைக்காவது ஒரு நாள் என்ன செஞ்சிருவான், கொன்றுவான். இந்த சவுல் என்னை என்னைக்காவது ஒரு நாள் அழிச்சிருவான். அதனால் எங்கேயாவது தப்பிச்சு நான் என்ன செய்ய போகிறேன், ஓட போகிறேன்னு சொல்லி அவன் பாருங்க, அவனுடைய நம்பிக்கை அற்று போயிட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நம்முடைய கிராம மிஷனரி இயக்கத்தின் வாக்குத்தத்தம் என்ன? 1,00,000 கிராமங்கள், 7,000 ஊழியர்கள். 1,00,000 கிராமத்தை உனக்கு தருவேன், 7,000 ஊழியர்களை தருவேன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் அந்த வழியாக நம்ம நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, எங்கே 7,000 பேர் வருவாங்க, எங்கே 1,00,000 கிராமத்தை நம்ம சந்திக்க போகிறோம், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி நம்பிக்கையற்று போன நிலைமையில் இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியங்களுக்காக ஜெபித்து ஐயோ சோர்ந்து விட்டீர்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? உன் இருதயத்தின் யோசனையை நீ விலைக்கு போடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்களேன். அவர் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிறோம், நலமான காரியம் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி தன் இருதயத்தில் யோசித்தான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. தாவீது இருதயத்தில் யோசிக்கிறான். இந்த தாவீதோட கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை ஆண்டவர்கிட்ட போய் விசாரிப்பான். ஆண்டவர்கிட்ட விசாரித்து தான் அவன் அந்த வேலையை செய்வான். பாருங்கள், சிக்லாக்கில் என்ன ஆச்சுன்னா, அவன் மனைவி பிள்ளைங்களெல்லாம் அமலேக்கியர் படை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, மனைவி பிள்ளைங்க போயிட்டாங்கன்னு சொல்லி உடனே ஆக்ஷன் எடுக்காமல்
உடனே ரியாக்ஷன் பண்ணாமல் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து இந்த தண்டை பின்தொடரவா, நான் எப்படி அவங்கள போய் பார்க்கவா, இல்லை அதை கொண்டு போனால் எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு சொல்லி தேவனிடத்தில் விசாரிக்கிற குணமுடைய தாவீது இந்த சிக்லாக்கை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர்கிட்ட விசாரிக்கலை. அவனுடைய இருதயம் என்னச்சு, அவன் இருதயத்தில் தோன்றினபடி, அவன் இருதயத்தில் எண்ணினபடி என்ன செய்கிறானா அந்த காரியத்தை செய்தான்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. அவன் இருந்த தேசம் எதுனா பெலிஸ்திய தேசம். பெலிஸ்திய ராஜாட்ட போய் கேட்குறான், பெலிஸ்திய ராஜாட்ட போய் கேட்குறான், என்னை காப்பாற்றும்படிக்கு ஓ பட்டணத்தில் ஏதாவது ஒரு பட்டணத்தை தான்னு சொல்லி கேட்குறான். அந்த பெலிஸ்திய ராஜா சொல்கிறான், நீ என்னோடு கூட என்ன செய், நீ பட்டணத்தில் தலைமை பட்டணத்தில் இருன்னு சொல்கிறான். அவனுக்கு தலைமை பட்டணத்தில் இருக்க பிடிக்கல இல்லையா, ஏதாவது ஒரு ஓரமாக ஒரு ஊரைத்தா, அந்த ஊரில் போய் நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஊர் தான் சிக்லாக். அல்லையா சொல்லுங்க பாப்போம், வாசிங்க பாப்போம் 27:6. அவனுக்கு கொடுத்தான். யூதாவின் ராஜாவை என்ன செஞ்சிருக்கிறான், சேர்ந்திருக்கிறது. அந்த ஆகீஸ் சரி பொழைச்சி போப்பா, வச்சுக்கோ, இந்த இடத்த வச்சுக்கோன்னு சொல்லி தர்மமாய் கொடுத்ததா என்னது, சிக்லாக். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உன்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு, நீ பெரிய நாட்டே ஆள போகிற, உன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது, நீ பாடுனா சவுலுக்குள்ளே இருக்கிற பேய் என்ன செய்யும், ஓடும். உனக்கு வரம் இருக்குது, வல்லமை இருக்குது, உனக்குள்ளே எல்லாமே இருக்குது, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. எல்லாத்தையும் இருந்துட்டு இவன் எடுக்கிற பின்மாற்றமான காரியத்தை பற்றியா, ஒரு மனிதன்கிட்ட போய், சாதாரண ஒருத்தன்ட்ட போய் ஏதாவது ஒரு இடத்த தங்குறதுக்கு கொடுன்னு சொல்லி கெஞ்சிக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறான். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குறவர்களே, நம்மெல்லாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை எல்லாம் எதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு, எங்கேயோ அலைந்து கொண்டிருந்த உங்களை பிடித்து அவருடைய சித்தத்துக்கு நேராக திருப்பி அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய வேலை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்காக நம்மை முன்குறித்திருக்கிறார். அவருடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை நம்ம மேலே வச்சிருக்கிறார். ஆனால் எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம துரத்தி வருகிற சவுலையே பார்த்து கொண்டிருக்கிறோம். துரத்தி வருகிற சவுலையே பார்த்து பார்த்து பின்மாற்றமாகி கொண்டிருக்கிறோம். பாரு, சவுல் நீ பாடுனா சவுலுக்குள்ளே இருக்கிற பேயே போகும். அவ்வளோ பெரிய வரம் இருந்தாலும் அற்பமான மனிதன் என்னை கொன்று விடுவான், அவன் என்னை அழித்து விடுவான் சொல்லி பாரு, தேவையில்லாத எண்ணத்தினால், அந்த மனிதனை பார்த்த எண்ணத்தினால் தாவீது என்ன செய்கிறானா, தன் இருதயத்தில் வேறு மாதிரி யோசிக்கிறான். பின்மாற்றம் எப்படி வரும், பின்மாற்றம் எங்கே வரும், தேவனை பார்ப்பதை விட்டுவிட்டு உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது பின்மாற்றம் வரும். பின்மாற்றம் எப்படி வரும், உன்னை துரத்துகிறதையே பார்த்து கொண்டிருப்பாயானால் பின்மாற்றம் வரும். நல்லா பாருங்கள், ஒரு நாய் ஒரு வண்டியை வேகமாக என்ன செய்யும், நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா காரில் போய்கிட்டு இருப்போம், நாய் பின்னாடி அந்த காரையே அப்படி கடிக்கிற மாதிரி என்ன செய்யும், வரும். கார் கொஞ்சம் தள்ளி போனோடனே இந்த நாய் நின்றுடும். இல்லையே சொல்லுங்கள் பாப்போம், சத்தமாக சொல்லுங்கள். இதே போல் தான் பிரச்சனையும். கொஞ்ச நேரம் உன்னை கடித்து முழுகிற மாதிரி, உன்னை அப்படியே முழுங்கி இன்றைக்கி கடித்து சதையெல்லாம் எடுக்கிற மாதிரி வரும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அடுத்து என்ன செய்யாது, வராது. இந்த சவுலும் அப்படி தான். அவன் எவ்வளோ நாள் தான் துரத்திடுவான், எவ்வளோ நாள் தான் அவன் செஞ்சிருவான். ஆனால் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா யார் தான், தாவீது தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்கள். பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற சவுல், அவனை செயல்பட்டதுனால, அவனை தேவனுடைய பிள்ளைகளை துரத்துவதனால தாவீதுடைய இருதயம் மோசமாயிடுச்சு. இன்றைக்கி உலகத்தில் எடுத்துக்கோங்க, யாரோ ஒருவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டுறதுனால கிராமத்துக்கு எவனும் போக மாட்டான். கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்க அந்த கிராமத்தில் எதிர்க்காங்க, இந்த கிராமத்தில் அவங்க இருக்காங்க, இந்த கிராமத்தில் இவங்க இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஊழியத்துக்கே போக மாட்டோம். அப்போ என்ன யோசனை, இது தேவனுடைய திட்டமா இல்லை நம்முடைய இருதயத்தின் யோசனையா? இருதயத்தின் யோசனையாக இருந்தால் நமக்கு கிடைக்கிற பொக்கிஷம் என்ன தெரியுமா, சிக்லாக்கு தான். சிக்லாக்குக்கு யார் வருவா, அமலேக்கியன் வருவான். சிக்லாக்கை சொட்டரிப்பான். சிக்லாக்கில் பாதுகாப்பு கிடையாது, சிக்லாக்கில் ஒரு ப்ரொடெக்ஷனே இல்லை. பாருங்கள், பாதுகாப்பற்ற ஒரு ஊரில் இந்த தாவீது வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இதை வாங்கிறதுக்கு ஒரு மனுஷன் காலில் விழுந்தது மாதிரி விழுந்து வாங்கிட்டான். சமீபத்தில் ஒரு பாஸ்டரை பார்த்தேன், விபிஎஸ் எப்படி எடுக்க வேணும்னு சொல்லி ChatGPTல கேட்டிருக்காரு. பாரு, பிளானிங்கை யார்கிட்ட கேட்கணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும்.
இன்னைக்கு மிஷின்கிட்ட கேட்குறான், மனுஷன்கிட்ட கேட்குறான். மிஷினும் மனுஷனும் உனக்கு ஒன்றும் செய்யாது. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படிப்பட்ட ஆண்டவர், அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஏதோ ஒரு மனிதனுடைய பின்பற்றி அவன் பின்மாற்றமாகிற காரியத்தை விட்டுவிட வேண்டும். பாருங்கள், சிக்லாக் என்ன செய்யுது? சுட்டரிக்கப்பட்டு அங்கே பெரிய காரியங்கள் நடந்ததை நாம் பார்க்குறோம். அந்த சிக்லாக்கில் இருந்து கூட அவன் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த தண்டை என்ன செய்யி? பின்தொடர், பின்னாடி போ. போகும்போது என்ன நடக்குன்னா, தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான்னு எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்களேன். பின்மாற்றமாக இருந்தும் சிக்லாக்குக்கு போயும் கர்த்தர் அவனை பின்தொடர்றதை விடவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அவன் பின்மாற்றமாக இருந்தும் சிக்லாக்குக்கு போயும் ஏதோ அவனே ஒரு முடிவெடுத்து அவன் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவனை பின்பற்றுறதை விடவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி ஆண்டவர் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். சில நேரங்களில் நான் ஜெபமே பண்ணலை பிரதர், பைபிளே வாசிக்க முடியல, இல்லை ஏதோ ஒரு வெறுப்பு என்னை தட்டி கொண்டே இருக்கிறது, என்னால் தொடர்ந்து முன்னேறவே முடியல, எனக்குள்ளே நிறைய நெருக்கம் இருக்குது, நிறைய போராட்டம் இருக்குது, என்னால் ஆண்டவரோடு கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவரை ஃப்ரீடமாக எனக்கு ஆராதிக்க முடியல. பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்களேன். பாருங்கள், தண்டுகள் பின்தொடர்ந்து போனாலும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற வாக்கு என்னென்னா, நீ போ, பின்தொடர், நீ போய் அந்த கூட்டத்தை பிடிச்சிட்டு வந்துடுவ. ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். பின்மாற்றமாக இருந்த தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உற்சாகப்படுத்தினார். சில பேர் பார்த்தீங்கன்னா, சில மனிதர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டோம்னா அவன் சொல்லுவான், திடீர்னு ஒரு நாள் எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வந்துருச்சு. நிறைய பேர் என்னை பார்க்க வந்தாங்க. நான் ஏதோ ஒரு பேஷண்ட் போல் என்னை பார்க்க வந்தாங்க. மாத்திரை மட்டும் போட்டுறாத, வருஷம் ஃபுல்லாக நீ என்ன செய்யணும்? போடணும். நீ இப்படி ஒரு கஷாயத்தை குடி, நீ இந்த மாதிரி ஒரு பொருளை சாப்பிடு. ஐடியாக்களை அள்ளி விட்டாங்க. எனக்கு பதமாயிருச்சு. ஐயோ, நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் செத்து போயிடுவோம் போல இருக்கே, சுகர் வேறு அதிகமாகிடுச்சின்றாங்களே, என்ன செய்யன்னு சொல்லி நானும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டே இருந்தேன். டாக்டரையும் பார்த்தேன். டாக்டர்னு சொல்லிட்டாரு, நீ வாழ்நாள் ஃபுல்லாக என்ன செய்யணும்? மருந்து மாத்திரை போடணுன்ட்டார். நிம்மதியாகவே இல்லை. ஒருத்தன் வந்து சொன்னான், உனக்கு சுகர் வந்துருச்சு, உன் காலில் புண்ணு வந்துச்சுன்னா உன் கால் என்ன செஞ்சிடும்? அழுகிறோம். உனக்கு அப்பப்போ இருதயம் டக்கு டக்குன்னு என்ன செய்யும்? துடிக்கும். உனக்கு அப்படியே ஹை ப்ரெஷர் ஆகி நீ என்ன செஞ்சிருவ? ஹோமோ ஸ்டேஜுக்குள்ளே போயிடுவேன். உன் மூளை செயல் எழுந்துடும். அவர் அது பெரிய கொடுமையான வியாதி அப்படின்னு சொல்லி பயங்காட்டுறான். நிறைய ஆலோசனைகள் அப்படி தான் இருக்கும். வியாதி இருக்குன்னு சொன்னாலே நம்மளை அடக்கம் பண்ணிடுவான். ஆனால் கர்த்தர் பாருங்கள் அப்படி இருக்காது, மோட்டிவேஷன் பண்ணுவார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நம்ம மோட்டிவேஷன் பண்ணுறவனாக இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், மோட்டிவேஷன் பண்ணு. ஒருத்தன் சரியில்லைன்னா என்ன செய்வோம்? சரியில்லைன்னு சொல்லி 1000 பேர் சொல்லுவோம். சரிப்படுத்துறதுக்கு என்னைக்காவது முயற்சி பண்ணுவோமா? கிடையாது. அவனை சரிப்படுத்துகிற காரியம் வல்லமை வர நம்மகிட்ட இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீ கை வச்சனா அவன் சரியாயிடுவான். அவனுக்காக ஜெபம் பண்ணால் அவன் சரியாயிடுவான். ரகசியம் தெரிஞ்சும் இந்த தாவீதை போல் என்ன செய்வோம்னா, தன் இருதயத்தில் யோசித்து நம்பிக்கையற்று இவெல்லாம் விளங்க மாட்டான், உருப்பட மாட்டான், ஒன்றுக்கு ஆக மாட்டான்னு சொல்லி நம்மளே ஒரு முடிவு பண்ணிடுறோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம கூட ஏசப்பா இருக்கிறார். அவர்கிட்ட என்ன கேட்டாலும் அவர் ஆமேன்னு சொல்லுவார். ஆமேன்னு சொல்லுங்கள். உன்னை மோட்டிவேஷன் பண்ணுவார். உன்னை நல்ல மோட்டிவேஷன் பண்ணுற ஒரே ஒரு பெரிய கர்த்தர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் தான். அதனால் ஆலோசனையை கேட்குறத விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருந்தோம்னா இன்னும் பெரிய பலன்கள் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ பாருங்கள், சகலத்தையும் திருப்பி கொண்ட தாவீது திரும்பவும் சிக்லாக்கிலே குடியிருக்கிறான். சிக்லாக்கில் குடியிருந்த பின்பு கொஞ்ச நாள் அவன் போய்கிட்டே இருக்கு, அவனுடைய லைஃப்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. பாருங்கள், 2 சாமுவேல் ஆரம்பிக்கி. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு பாருங்கள், சவுல் என்ன செஞ்சிட்டானா? செத்து போயிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள். தாவீதை துரத்தி கொண்டு இருந்த சவுல் என்ன செஞ்சிட்டான்? செத்து போயிட்டான். பக்கத்தில் சொல்லுங்கள், உன்னை துரத்துகிறது செத்துரும். உன்னை துரத்தி வருகிற சவுல் என்ன செய்வான்? செத்து போயிடுவான். சவுலை கொன்னது யார் தெரியுமா? அமலேக்கியன். தாவீது எவன்கிட்ட சகலத்தையும் திருப்பி கொண்டானோ
அந்த திருப்பி கொண்ட கூட்டம் தாவீதை துரத்துகிற சவுலை கொண்டுட்டாங்க. கர்த்தர் எப்படி வேலை செய்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய யுத்தியை யாராலையும் கணக்கிடவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அவருடைய காரியத்தை யாராலையும் நிர்ணயித்து பார்க்க முடியாது. இந்த காரியம் இப்படி ஆயிரும். சில நேரம் கிரிக்கெட் பார்க்கும்போது நமக்கு தோணும், இந்த மேட்ச்சு ஜெயிக்குமா ஜெயிக்காதா. சில பேர் சொல்லிடுவான், இது இனிமேல் ஜெயிக்காதுப்பா அப்படின்னு போயிடுவான், நிர்ணயிச்சிருவான். இப்போ பெரிய வியாபாரிகள் எடுத்துக்கொண்டா போதும், ஏலம் போய்கிட்டே இருக்கும். ஏலம் போகும்போது என்ன பண்ணுவோன்னா, இது நமக்கு செட் ஆகாது, அந்த அவங்க கையில் என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம். இந்த ஊர் நாட்டில் சீட்டு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஏலம் விடுவாங்க. 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதில் சில பேர் சீட்டை ஏற்றி விடுவான். ஏற்றி விட்டுட்டு இனிமேல் நமக்கு தேவையில்லைம்பா. பாரு, இப்படி மனிதர்களுடைய எண்ணங்கள் இப்படி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவருடைய யுத்தியை யாராலையும் கணக்கிடவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். தாவீதை துரத்தி கொண்டிருந்த சவுல் அங்கே செத்து போயிட்டான்னு சொல்லி போட்டிருக்கு, மரித்து விட்டான். உன்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னை துரத்துகிற சவுல் போன்ற துன்பங்கள் ஒரு நாள் மறிச்சிரும். ஆமேன் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சவுல் செத்த பிறகு தான் தாவீதுக்கு என்ன பண்ணுறான்னா, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எப்ரோனுக்கு போ என்றார். நல்லா கைத்தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இங்கே தாவீது பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே சவுல் செத்து போயிட்டான், நான் யூதா பட்டணத்துக்குள்ளே போய் குடியிருக்கலாமான்னு கேட்குறான். கர்த்தர் விசாரித்ததுக்கு நீ போன்ட்டாரு. நான் எங்கே போகணுன்னு கேட்குறான். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ எப்ரோனுக்கு என்ன செய், போ. நம்முடைய ஆண்டவர் அறகுறையாக பேசிட்டுலாம் விட மாட்டார். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்களேன். அவர் தெளிவாக பேசுகிற தேவன். ஆண்டவர் அறகுறையாக பேசிட்டு இந்தா ஒரு குழு கொடுக்குறேன் அப்படியே நீ போகணுலாம் நினைச்ச மாட்டார், விட மாட்டார். இங்கே என்ன நடக்குன்னா, கர்த்தர் பாருங்களேன் எப்படி வச்சிருக்காருன்னு. தாவீது அடுத்து யூதா பட்டணத்துக்குள்ளே போகிறதுக்கு கூட கர்த்தர்கிட்ட என்ன செய்கிறான், கேட்குறான். ஆனால் விசாரியாமல் போன சிக்கலாக்கில் சிக்கி கொண்ட தாவீதை கர்த்தர் எப்ரோனுக்கு அழைத்து வந்தார். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த எப்ரோன் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒலிவத்தோப்புகள் நிறைந்த ஊர். அந்த எப்ரோன் எப்படிப்பட்டதுன்னா, திராட்சை தோட்டங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, காலேப்புன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், மலை நாட்டை எனக்கு தாருன்னு கேட்பார். அவர் வாழ்ந்த ஊர், அவருடைய சந்ததி தான் யார், தாவீது. தன்னுடைய சொந்த நிலத்தை கர்த்தர் திரும்பவும் தாவீதுக்கு கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்கள். விரட்டி அடிக்கப்பட்ட தாவீது, தகப்பனால் விரட்டி விடப்பட்ட தாவீது, அவனாந்தரமே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது, அவன் வாழ்நாளெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தான். ஒரு பக்கம் குடும்பத்தின் பாசம் இல்லை, குடும்பத்தின் நிலைகள், அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கிறான். ஏதோ ஒரு சின்ன சந்தோஷமான செய்தி, ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் சவுல் அவனை துரத்துகிறான். ஓடிக்கொண்டே இருக்கிற தாவீதுக்கு ஒரு இடத்த உண்டாக்கி கொஞ்ச நாள் இங்கே ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்களேன். இங்கே இருக்கிற உனக்கும் அப்படி தான். ஆறுதலற்று இருப்பாயானால், அழிந்து கொண்டே இருப்பாயானால், உன்னை ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லைனாலும் சரி, என்னையெல்லாம் யார் கண்டுக்கிறவா, நான் எங்கே போய் இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை எப்படித்தான் முடியுமோன்னு சொல்லி கவலையோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு எப்ரோன் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த எப்ரோன் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. எப்ரோன் எப்படி இருக்கும்னா, நம்ம ஊர் கொடைக்கானல் மாதிரி என்ன செய்யும் இருக்கும். இது வரைக்கும் வெயில்லையும் பனியிலையும் குளிர்லையும் அலைந்து கொண்டிருந்த தாவீதை தேவன் எப்ரோனிலே முடிசூட்டுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்ரோன்னா என்ன அர்த்தம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது முடிசூட்டுகிற இடம், முடிசூட்டுகிற இடம். அங்கே தான் ராஜாவாகிறான் யார், தாவீது. ஆமேன்னு சொல்லுங்கள். பாருங்களேன், தாவீதை ராஜாவை ஆக்கிறதுக்கு கர்த்தர் எபிரோனுக்கு அழைத்து வருகிறார். ஒருவேளை இன்றைக்கி இங்கே இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ சிக்கலாக்கில் போய் சிக்கிட்டு, பரவாயில்ல இதிலே நம்ம பொழப்ப ஓட்டிடலாம், இங்கேயே இருந்து நம்முடைய காரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் உங்களை எபிரோனுக்கு அழைத்து வருவார். எபிரோனில் கொண்டு போய் உங்களை வைப்பார். எபிரோனில் நீங்கள் இருக்க போகிறது 10 வருஷம்தான். அதுக்கடுத்து உங்களை எங்கே கூட்டு போவார்னா, எருசலேமுக்கு கூட்டு போக போகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். எருசலேம் என்பது ராஜாவுடைய நகரம். எருசலேமில் யார் இருப்பா? ராஜா இருப்பார். நம்முடைய ராஜா யார்? யூத ராஜ சிங்கமாகிய இயேசு. அவர் ஆளுகிற இடம்தான் எருசலேம்.
இந்த பூமியில் அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு திராட்சை தோட்டத்தையும் ஒலிவு மரங்களையும் அனுபவிச்சுட்டு போகிறதுக்காக இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். பாரு, கர்த்தர் உனக்காக என்ன பண்ணுறான்னா ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். புதிய எருசலேமை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படியே நன்மையை மட்டும் பூமியில் மட்டும் இல்லை, உன்னை ஆண்டவர் கொண்டு போய் புதிய வானமும் புதிய பூமியுமா இருக்கிற அந்த வானத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்க்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். பக்கத்தில் கை கொடுங்க. நீ பிரயாணப்படுகிற தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. நீ பிரயாணப்படுற தூரம் ரொம்ப தூரம் போகணும். ரிட்டன் ஆயிடாத. சிக்கலாக்க பார்த்து என்ன செஞ்சிடாத, ரிட்டன் ஆயிடாத. போதும்னு ஒன்று என்ன செஞ்சிடாத, முடிச்சு கொள்ளாத. அடுத்து நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் வீட்டில் வாசித்து பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கு தேவனாக இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிற தேவன். அவர் இருக்கிற இடத்துக்கு உன்னைய கூட்டு போய் அவர் கூட நம்மளை வைக்க போகிறாரு. ஆமென் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இந்த நாத்தம் எடுத்த ஊரெல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். சில பேர் எப்ரோன்லேயே தங்கிடுவான். அப்படி தங்க நினைக்காத. எப்படின்னு கேட்டேன்னா, ஆண்டவர் எனக்கு இந்த கார் தந்தால் போதும், வீடு தந்தால் போதும், எனக்கு அப்படியே பொண்டாட்டி தந்தால் போதும், நான் இங்கேயே என்ன செஞ்சுக்கிறேன், இருந்துக்கிறேன். இந்த இடத்துல மோசைக்கு ஒரு கூடாரமும் எனக்கு ஒரு கூடாரமும் போட்டு நம்ம இங்கேயே தங்கிடலாம்னு சொல்கிறேன். கூடாரம் போட நினைக்காதீங்க. ஆமென் சொல்லு. கூடாரம் என்ன செய்யக்கூடாது, நீயா போடக்கூடாது. நிலையான வீட்டை கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நிலையான வீட்டை கர்த்தர் உங்களுக்காக கட்டி தருவார். இதை விட்டுட்டு நீயா ஒரு கூடாரத்தை போட நினச்சனா அந்த கூடாரத்து மேலே அக்கினி எரியும். யோனா என்ன செஞ்சான், அவனுக்கே ஒரு கூடாரத்தை போட்டுக்கிட்டான். ஆண்டவர் சின்ன ஒரு நிழலை கொடுத்தாரு. இருந்தாலும் பூச்சி அதை என்ன செஞ்சிருச்சு, தின்றுச்சு. சுய எண்ணத்தினால் உருவாக்கப்பட்ட எல்லாமே ஃபெயிலியரில் தான் முடியும். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சித்தத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை வரப்போகிற புதிய எருசலேமுக்கு உங்களை அழைத்து கொண்டு போய் உங்களை அலங்கரித்து அவரே நம்முடைய தேவனாய் இருப்பார். அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராய் இருப்பார். ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டோட கைகளை ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஒரு 2 நிமிடங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, எந்த ஒரு மனுஷனையும் நான் இன்னும் நம்ப மாட்டேன். ஆண்டவரே, ஏதாவது கிடைச்சிட்டா போதும்னு சொல்லியெல்லாம் நான் ஆண்டவரே ஆசைப்பட மாட்டேன். ஆண்டவரே, நீர் தருகிற நன்மைகள் என்னை நிரப்பட்டுன்னு சொல்லி ஆண்டவர் கையில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், எதற்காக அழைக்கப்பட்டேன், நான் எப்படிப்பட்டவங்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் என்னை துரத்துகிற சவுலையே பார்த்து கொண்டிருக்கிற என் கண்களை உமக்கு நேராய் திருப்போன்னு சொல்லி எல்லாம் ஆண்டோட ஜெபம் பண்ணுவோம். இது ஒரு முக்கியமான நேரம். நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டோட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவனே, தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை துரத்துகிற சவுலினால் என் இருதயத்தில் கண்டதெல்லாம் யோசிக்கிறேன். ஆண்டவரே, என் இருதயத்தில் தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிறேன்ப்பா. என்னை துரத்துகிற ஆண்டவரே ஸ்ட்ரகிள்னால், என்னை துரத்துகிற ஆண்டவரே இந்த தேவையில்லாத காரியத்தினால ஆண்டவரே நான் என்னை நானே ஒடுக்கி கொள்கிறேன். அப்பா, இன்னைக்கு ஆண்டவரே நீங்கள் என்னை தொடுங்கன்னு சொல்லி என் கண்களை திறங்கன்னு சொல்லி ஆண்டோட ஜெபம் பண்ணுவோம். எலிசாவின் வேலைக்காரனை கண்களை திறந்தது போல என் கண்களை திறங்கப்பா. நான் சிக்கலாக்கில் போய் ஆண்டவரே தங்க விரும்புகிறேனப்பா. ஏதோ மனுஷன் எனக்கு இதை செஞ்சிட்டா போதும், எனக்கு இது மட்டும் கிடைச்சிட்டா போதும், இங்கேயே நான் நிம்மதி அடைஞ்சிருவேன்னு சொல்லி என் இருதயத்தில் யோசிக்கிற யோசனைகளை இன்னைக்கு நான் ஆண்டவரே அழிக்கிறேனப்பா. ஆண்டவரே, என்னை எப்ரோனுக்கு அழைத்து செல்லுங்க. சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, என்னை எப்ரோனுக்கு நீர் விரும்புகிற எப்ரோனுக்கு என்னை அழைத்து செல்வீராக. நீர் விரும்புகிற இடத்தில் என்னை தங்க பண்ணுவீராக. நீர் விரும்புகிற இடத்தில் என்னை தங்க பண்ணுவீராக. நீர் விரும்புகிற ஊழியத்தை எனக்கு தருவீராக. என் சுயமாக எடுக்கிற ஊழியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய ஆலோசனை வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை சுயமாய் செய்கிற காரியங்கள் எனக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே.
ஹalleluya. நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் உம்மிடத்தில் விசாரிக்காமல் வாங்கின எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தி போடுகிறேன்ப்பா. ஆண்டவரே என்னோடு கூட நீ தெளிவாக இடைப்படுவீராக. ஆண்டவரே இன்னும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை எப்ரோனில் மட்டும் தங்கியே அப்படி இருக்க விட்டுறாதீங்கப்பா, என்னை எருசலேமுக்கு அழைத்து போங்கன்னு சொல்கிறோங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் எருசலேமுக்கு வர விரும்புகிறேன், எருசலேமுக்கு வர விரும்புகிறேன். எருசலேம் ராஜாவுடைய நகரமாண்டவரே, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு நான் வர விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே என்னை நீர் எருசலேமுக்கு நேராய் வழி நடத்துவீராக, எருசலேமுக்கு நேராய் வழி நடத்துவீராக. எப்ரோனிலே தங்கிவிடாதபடி என்னை எருசலேமுக்கு நேராய் வழி நடத்துவீராக. உம்மை முகமுகமாய் காண்கிற ஒரு கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். அன்பின் தேவனே உம்முடைய கைகளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பின்மாற்றமான நிலைகளை மாற்றி போடும். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படி ஆண்டவரே எருசலேமை நோக்கி எங்களை ட்ராவல் போட்டோம். ஆண்டவரே ஏதோ பின்மாற்றமான சைடு வழியில் நாங்கள் போயிடக்கூடாதப்பா. கர்த்தர் எங்களை வழி நடத்தும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே நீர் எங்களை சரியான வழியில் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.